வணக்கம் அன்பு நண்பர்களே. திஸ் இஸ் பியூர் தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி வந்து எண்ட் ஆஃப் டேல எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, நிஃப்டி வந்து மேற்கொண்டு கீழ்கொண்டு வரும் அப்படின்ட்டு. பட் என்னன்னா மார்க்கெட் எப்பயுமே நம்ம சாதாரண ஒரு பெர்சன்ஸ் கூட மார்க்கெட் கீழ தான் வரப்போகுது அப்படின்னு நினைச்சா, மார்க்கெட் அன்னைக்கு அந்த சம்பவம் செய்யவே செய்யாது. அது மட்டும் இல்லாம, மார்க்கெட்ல எப்பலாம் ஒரு ஃபால் வருதோ, அடுத்த நாளும் அந்த ஃபால் கன்டின்யூ ஆகுது. நெறைய பேர் என்ன நெனைப்பாங்க, இன்னைக்கு மட்டும் அந்த ஃபால் வரட்டும், இன்னைக்கு பாரு நான் என்ன பண்றேன் அப்டின்ட்டு. அந்த மாரி நெனைப்பாங்க. பட் அன்னைக்கு அந்த மாரி மார்க்கெட் சம்பவம் செய்யவே செய்யாது. அதுதான் மேக்ஸிமம் அப்படி நடக்காது. அதுதான் இன்னைக்கு நடந்தது. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு HDFC பேங்க், இந்துஸ்தான் யூனிலிவர், தென் அதுக்கப்புறம் BPCL இந்த மாரி நெறைய செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் குடுக்குற மாரி இருந்தது. அது வந்து நிஃப்டியோட வெயிட்டேஜ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, ஒரு HDFC பேங்க் ஆகட்டும் சரி, இந்துஸ்தான் யூனிலிவர் ஆகட்டும் சரி, இந்த மாரி பங்குகள் வந்து வெயிட்டேஜ் இருக்கும்போது, அது வந்து நிஃப்டிய வந்து அவ்வளோ சீக்கிரத்தில அன்னைக்கு கீழ கொண்டுட்டு வர முடியாது. ஓகேங்களா? அதுதான் இன்னைக்கு நடந்தது. அ ம கா மார்னிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா, HDFC ரிசல்ட் எப்போ மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஃபால் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி மார்னிங்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 270 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் ஆயிட்டே இருந்தது. பட் ஆனா, அந்த HDFC ரிசல்ட் வர வரைக்கும் தான். HDFC ரிசல்ட் வாட் எவர் இட் மே பி எது நல்லா ஹெவியா, நல்லா பாசிட்டிவா தான் வரணும், நல்ல நெகட்டிவா தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. மார்க்கெட் அப்ப எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறது தான் முக்கியம் ஒழிய, மார்க்கெட் அந்த ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. நல்லா குடுத்த ரிசல்ட் டிக்சனாவே அடி அடின்னு அடிச்சாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியாது. பட் என்னன்னா, மார்க்கெட் அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத தான் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும். அதே போல மார்க்கெட் அந்த ரிசல்ட் வந்தது. தென் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம கோட்டக் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. ஈவன் தோ HDFC ஃபால் ஆகும்போது எல்லாமே நீங்க போய் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு கோட்டக் வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஐடி செக்டரும் கூடவே கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. நிஃப்டிய ஹெவியா ஃபால் ஆக விடாம. ஏன்னா, HDFC ஃபால் ஆகும்போதெல்லாம் ஐடி செக்டர்லாம் பூஸ்ட் அப் பண்ணி மார்க்கெட்ட சஸ்டெயின் பண்ண வச்சு, கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்குச்சு. நீங்க வந்து ஒரு புட் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா, ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணியிருந்தா மட்டும் தான் அது ஒரு லாபமா இருக்கும். இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கல. நீங்க என்னோட லைவ் வந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நெறைய பேர் இருக்கும். நான் சொல்லிட்டே இருப்பேன். எப்போ வந்தாலும் பிரீமியம் வரும் ஒவ்வொரு தடவையும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். இது நிஃப்டியோடது. நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் டேல 130 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாவும், 23,155ல க்ளோஸும் வச்சிருக்கு. ஓகேங்களா? அதே போல பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 153 புள்ளிகள் உயர்ந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 270, 300 அப்ராக்ஸிமேட்டா ஒரு 300 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருந்தா கூட, தென் அது அப்படியே ரெக்கவர் ஆயி, தென் எண்ட் ஆஃப் டேல 153 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாரி காமிச்சிருந்துச்சு. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கு. நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். நேத்து வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் பாருங்க, அவ்வளோ பெரிய மார்க்கெட் ஃபால்ல கூட அவன் போகவே இல்ல. கீழ விழுகல. சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அத பார்ப்போம். பஜாஜ் ஃபினான்ஸ் பாருங்க, அ இன்னமும் பாருங்க அது இன்சைட் கேண்டில்குள்ளாரே தான் இருக்கு. பட் ஆனா அவன் கீழ இறங்கியிருந்தா கூட, தென் அங்க இருந்து அவன் மேல் நோக்கி போக தான் ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அவன் பிரேக் அவுட்க்காக வெயிட் பண்றான். எப்போ அந்த 2 டேஸ் கேண்டில பிரேக் பண்ணுதோ, தென் சான்சஸ் ஆஃப் கோயிங் ஃபார் அ நேரா வந்து 7,600க்கு போக வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு மார்க்கெட்டு இந்த பிபிசிஎலோட ரிசல்ட்டோட எஃபெக்டும், ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ரிசல்ட்டோட எஃபெக்டும், தென் ஃபர்தரா HDFC பேங்கோட ரிசல்ட்டும் வரும்போது, அதோட இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பஜாஜ் ஃபினான்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஒண்ணு. தென் அடுத்தது ஸ்டாக்ஸ பார்த்துட்டு நம்ம நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஒரு சின்னதா ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு 10,000 12,000 ட்ரேட் பண்ணினா, அது எவ்வளவு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி ஒரு இது சொல்றேன். அதுக்கு முன்னாடி அத நம்ம பார்த்துப்போம். அதே போல டிக்சன் வந்து பாத்தீங்கன்னா, டிக்சன் கன்டினியூஸா இன்னைக்கும் ஃபால் ஆகி எண்ட் ஆஃப் டேல கீழ விழுந்தத அப்படியே ரிஜெக்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கு. மறுபடியும் இந்த எஸ்டர்டே அதாவது இன்னையோட ஹைய எப்ப அவன் உடைக்கிறானோ மறுபடியும் மேல, தென் அப்ப புல்லிஷ் ரிவ்யூ ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபால் ஆன நேத்து ஃபால அவன் மேல ரெக்கவர் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு ஹெவியா நேத்து விழுந்தனால அது பேன்ல தான் இருக்கு. அடுத்தது KEI இண்டஸ்ட்ரீஸ். KEI இண்டஸ்ட்ரீஸ் பாருங்க, அவன் நேத்து எல்லாருமே விழுந்தனால, அவன் அந்த சேனல்ல இருக்கான்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அந்த சேனல்ல இருந்திருந்தா கூட, மறுபடியும் அவன் திரும்பவும் மேல் நோக்கி வர ட்ரை பண்றான். ஓகேங்களா? மறுபடியும் அந்த ஹைய உடைச்சதுன்னா, 2 டேஸ்க்கான இந்த ஹைய உடைக்குதுங்கிற பட்சத்துல, KEI இண்டஸ்ட்ரீஸ் கூட மேல வர வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே இருந்தா கூட ஒரு சைடு, நம்ம வந்து FII டேட்டா, DI டேட்டா அத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். மார்க்கெட்டோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? HDFC பேங்க் பாருங்க, எண்ட் ஆஃப் டேல நல்லாவே ஃபால்ல இருந்திருந்தா கூட, இது ஆக்சுவலா பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கு இது மாதிரி வரணும்னு. பட் HDFC அதோட ரிசல்ட் நல்லா இருந்தனால, அவன் ஓவராலா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் மேல 23.65 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. அதாவது நல்ல இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு ஸ்விங் ட்ரேட் அது. மோர் தென் 10 to 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவன் மேல அப் அண்ட் டவுன் மோர் தென் 5 to 6 டைம்ஸ் போயிட்டு போயிட்டு வந்திருந்தான். ஓகேங்களா? HDFC பேங்கோடது. இந்துஸ்தான் யூனிலிவர் சொன்னேன், அது ரிசல்ட் இன்னைக்கு வர வந்திருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் என்னன்னா நாளைக்கு தான் தெரியும்.
சரி, ரிசல்ட் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருக்குது, நல்லா இல்லங்கிற விஷயம் இல்ல. மார்க்கெட் அத எப்படி எடுத்துக்க போகுதுங்கிற விஷயம் தான். ஓகேங்களா? அதே போல பிபிசிஎல்லும் சரி, அப்புறம் கோஃபோர்ஜும் பாருங்க. இவங்க எல்லாமே கோஃபோர்ஜ் ஆகட்டும் சரி, இந்த டிக்சன் ஆகட்டும் சரி, எல்லாமே ஒரு ரிவர்சல் அப்படிங்கிற மாரி இருக்கு. நாளைக்கு இன்கேஸ் அந்த இன்னையோட ஹைய உடைச்சு மேல போய் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா, ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் புல்லிஷ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது கோஃபோர்ஜோடது. தென் அடுத்தது பிரெசிஷன் சிஸ்டம். பிரெசிஷன் சிஸ்டம் அப்படிங்கும்போது அவன் பாருங்க ஆக்சுவலா இன்னைக்கு நல்லாவே ஃபால் ஆச்சு. ஓகேங்களா? ஒரு 7% வரைக்குமே ஃபால் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ரெக்கவர் ஆகி அப்படி அப்படியே எல்லாமே பாசிட்டிவ் ஆனால இவனும் பாசிட்டிவ் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன பிகினர் இருக்காரு. பிகினர் இருக்கும்போது ப்ரோ நான் ஒரு 10,000 15,000 வச்சு நான் ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டா, அது சத்தியமா முடியாது. அது எண்ட் ஆஃப் டேல அது எண்ட் ஆஃப் டேல 1 ஆர் 2 டேஸ் வரும். தென் அதுக்கப்புறம் அது வைப் அவுட் ஆக கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். பட் அந்த மாரி இருக்கும்போது ஒரு ட்ரேடர் எவ்வளவு ப்ராஃபிட் வைக்கலாம்? ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, அதுல ஒரு 10% லாபம். ரூ. 1000ங்கிறது ஒரு ஈஸி கிடையாது. 10,000த்துல. ஓகேங்களா? அந்த மாரி ட்ரேட் பண்ணும்போது, நம்ம எவ்வளவு நாளைக்கு அதை சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியும்? சின்ன சின்ன லாபம், கம்மியான ட்ரேட் போடுறதும், அத வச்சு நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் வரும்? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் என்னோட அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். வந்து ஒரு ஒரு நான் ரூ. 12,000 வச்சிருக்கல. அதாவது என்ன பண்ணா, நான் ஒரு 25,000 நான் என்ன பண்ணிட்டேன், 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து ஒரு ரூ. 12,000 வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆகும். இன்னொரு ரூ. 12,000 வந்து நான் வந்து ட்ரேடிங் போகும் அப்படிங்கிற மாரி வச்சிருக்கேன். ஏன்னா, அது இழந்தா எனக்கு 50% மட்டும் தான் என்னோட கேபிட்டல் போகும் அப்படிங்கிறதுக்காக. டோட்டலாவே அந்த ஆப்ஷன்ல வச்சு போனா கூட. இப்போ அதுல வச்சு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆப்ஷன்ல நான் ட்ரேட் பண்றதா இருந்தா, அதாவது 2, 3 மெத்தட் ஆஃப் ட்ரேட் இருக்கு. ஓகேங்களா? நிஃப்டில ட்ரேட் பண்ணலாம், பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டது என்னன்னா, ரிசல்ட் சீசன், தென் அது மட்டும் இல்லாம பிரீமியம் கம்மியா இருக்க மாரி ஆப்ஷனா பார்த்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக் ஆப்ஷனோட பிரீமியம் மந்த் எண்ட நோக்கி போறனால அது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதுலருந்து நானு ஒரு பெனிஃபிட்ட எடுத்து நான் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? அப்படிங்கிறத நான் பார்க்கணும்னு நெனச்சேன். ஸோ அப்போ இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, மார்க்கெட் ஃபால் ஆகும்போது எனக்கு எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா மார்க்கெட்ட, ஒரு ஒரு 50 ஸ்டாக் இருக்குன்னா நிஃப்டி 50ல எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். எவன் மேல போறான், எவன் கீழ வரான், மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, அந்த ஸ்டாக் கீழ போகும்போது மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, வெயிட்டேஜ் படி அவன் பார்க்கும்போது நிஃப்டி மேல போதா, பேங்க் நிஃப்டி மேல போதா, போறதுக்கு என்ன ரீசன், எந்த ஸ்டாக்னால மேல போகுது, இப்படிங்கிறது எல்லாமே மானிட்டர் பண்ணி தான் நம்ம லைவ்ல எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அந்த மாரி இருக்கும்போது நான் சின்னதா 1 ட்ரேடு, 2 ட்ரேடு தான் பெர் டே. அதிகபட்சம் பெர் டேக்கு மேல 3 ட்ரேடுக்கு மேல போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருப்பேன். அப்போ நான் இன்னைக்கு போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ட்ரேடு தான் போட்டேன். பிரெசிஷன் சிஸ்டத்துல. இது கூட பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சார் நீங்க வந்து தினமும் நீங்க பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அத அப்படியே காட்டுங்க. அப்படின்னு ஒரு கம்மியான ஒரு ட்ரேட் வேல்யூ வச்சு நீங்க பண்ணி காட்டுங்க அப்படின்னாங்க. அதுக்கானதா ஒரே ஒரு ட்ரேடு தான். ஓகேங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பிரெசிஷன் சிஸ்டம் ஒரே ஒரு புட் எடுத்தேன். ₹1,200 ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுல பார்த்தீங்கன்னா, நான் 25,000ல 13,000 தான் நான் இதுல வச்சிருக்கேன். இதே நான் வந்து நிஃப்டிலயோ, பேங்க் நிஃப்டிலயோ நான் இத ட்ரை பண்றேன் அப்படின்னா, அது ஆல்மோஸ்ட் 0க்கு தான் போகுது. இதுவும் 0 தான். பட் எனக்கு எந்த செக்டார் வழி இந்த ஸ்டாக் கீழ விழுகுதா, கீழ விழலையா? இத வச்சுட்டு ரூ. 10,000க்கு ரூ. 10,000 எடுக்கிறோம் அப்படின்னாவே அது ஒரு பெரிய விஷயம். அப்ப 20,000 வச்சுட்டு இதே அளவுக்கே நம்ம ட்ரேட் பண்ணும்போது இன்னும் 10,000 என்கிட்ட சேஃபர் சைடுல இருக்கு அப்படிங்கிற மாரி. இப்போ முதல்ல இது 10,000 கொண்டுட்டு போனோம். அதுக்கு ஒரு 10 நாள் நம்ம சேஃப் ட்ரேட் பண்ணோம். தென் 20 லாட் அதாவது 20,000 இந்த அமௌண்ட் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல, தென் நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்னா, அடுத்தது இத வச்சு நம்ம மறுபடியும் இன்னும் ஒரு லாட்டுக்கு பதிலா 2 லாட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாரி தான் கொண்டுட்டு போனோம். ஒரு பிகினரா இருக்கவங்க. அதுக்கான லெசன் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேங்களா? இதே நீங்க அதிக தொகை வச்சிருந்தா இத இப்படிதான் பண்ணணுமான்னு கேட்டா, அதோட மெத்தடாலஜி வேற. நான் ஒரு பிகினரா இருக்கும்போது அவங்களுக்கான மெத்தட் சொல்றேன். ஓகேங்களா? பட் ஆனா இத நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்க ட்ரேட் பண்ணுவோம் ஒழிய, டைரக்ட்டா வந்து நான் வந்து நிஃப்டில பேங்க் நிஃப்டில பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் ஆகும். இதுவும் அப்படிதான். பட் ஆனா ப்ராபபிலிட்டி தான். ஸோ பட் இருந்தாலும் இது கண்டிப்பா இந்த பக்கம் தான் வரப்போகுது அப்படின்னு நினைச்சு நம்ம எடுக்கிறதுனால ஓகேங்களா? பட் நிஃப்டில பேங்க் நிஃப்டில டிகே ஹெவியா இருக்கும். இதுக்கு என்ன டைம் ஜாஸ்தியா இருக்கு. நமக்கு ஒரு நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கனால நம்ம இந்த மாதிரி ட்ரேட் எடுத்து பண்ணும்போது அது கொஞ்சம் சேஃப் ஜோனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மற்றும் நாளைக்கு நம்ம காலையில லைவ்ல பார்ப்போம். நன்றி நண்பர்களே. நன்றி.